திமுக ஆட்சியுடன் சண்டை போடுவதால் ஆளுநருக்கு எந்த லாபமும் கிடையாது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் பொங்கலை முன்னிட்டு திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் கட்சித் தொண்டர்களை சந்தித்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன், துணைத் தலைவர்கள் சங்கர் செல்வம் உள்ளிட்டோர் அமைச்சர் துரைமுருகனை சந்தித்து வாழ்த்து கூறினர். முன்னதாக செய்தியாளர்களை அமைச்சர் துரைமுருகன் சந்தித்தார். அப்போது தலித்துகள் தமிழகத்தில் ஒடுக்கப்படுவதாக ஆளுநர் கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஆளுநருக்கு உரிய மாண்பையும் மரியாதையும் இழந்துவிட்டு முச்சந்தியில் நின்று சண்டை போடுவதைப் போல் திமுக ஆட்சியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் எனவும், அதனால் ஆளுநருக்கு எந்த லாபமும் இல்லை என்று தெரிவித்தார். அமைச்சர் துரைமுருகன் ஓய்வு பெற வேண்டுமென பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த துரைமுருகன், அவருடைய நல்லெண்ணத்திற்கு நன்றி எனவும், அவர் கூறியதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை எனவும் கூறினார். அவருக்கு அடிக்கடி இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பேசி வருகிறார். ஒரு கவர்னருக்குரிய அந்த மாண்பையும் மரியாதையும் இழந்துவிட்டு உச்சந்தியிலிருந்து சண்டை போடுவதை போல் ஆட்சியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் எங்களுக்கு ஒன்று நட்டம் அல்ல, அவருக்கு வேண்டுமானால் லாபம் அல்ல. ஆகையினால் இதில் ஆளுங்கட்சியாக கவர்னர் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.